வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இங்கிலீஷ் கிராமர் ப்ராக்டிஸ் சீரிஸோட 10வது பார்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்குமே நம்ம வந்து 20 கொஷின் பார்க்க போகிறோம். 20மே வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஷின் தான். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க 9 வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கிராமர் ப்ராக்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பட் இப்போ நான் வந்து 10 வீடியோ இதோட 10 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். 11வது வீடியோ வேணும் அப்படின்னா 10 வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே வந்து வியூஸ் வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 வீடியோக்கு வந்துருச்சு. அடுத்த 5 வீடியோக்கு 1000க்கு மேலே எப்போ வியூஸ் வருதோ அப்போ நான் வந்து அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பட் கோர்ஸில் இதை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். கோர்ஸில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதில் கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். 30 வீடியோ கிட்ட கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். மினிமம் 30 நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு கொஷினும் வர்றப்பவும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் 20 கொஷினுக்கு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். She will have finished her homework by the time her father returned from the tour. அதாவது அவங்க அப்பா டூர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவ வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபியூச்சர்ல அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. இது கரெக்ட் தான். ஓகே, ஆனா அவங்க அப்பா வர்றதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே, இங்க ஃபியூச்சர் வந்திருக்குது, அப்ப இங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வரணும், ஏன்னா இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, ஹர் ஃபாதர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் வரணும். ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வேர்ப். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஹர் ஃபாதர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த டூர் அப்படின்னு போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அட்ரஸ்ட் த நேஷன் டுடே ஆன் த அக்கேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இதில் எங்கேயுமே எரர் இல்லை. ஓகே, நீங்கள் என்னதான் தேடி பார்த்தாலும் எரர் இல்லை. நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு எரரை கண்டுபிடிக்க கூடாது. நீங்கள் எல்லா ரூலும் படிச்சிருக்கீங்க. அதாவது நீங்கள் நம்ம கோர்ஸில் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடியதும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா புக்ஸ்லையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட்டும் போடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கிறப்போ நோ எரரை சூஸ் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. உங்களால் வந்து பார்த்த உடனே ஒரு எரரை கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, அப்போவும் எரர் கண்டுபிடிக்க முடியலன்னா தேவையில்லாமல் யோசிச்சிடக்கூடாது. ஓகே, நோ எரரும் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹேட் ஐ ஹேட் எனஃப் மணி ஐ வுட் பை எ நியூ ஹவுஸ். இப்போ ஹேட் ஐ ஹேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஹேட் வந்து இஃப் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல வருது. ஓகே, இப்போ இதை வந்து இஃப் வச்சு சொல்லியிருந்தா இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி. ஓகே, அதான் என்கிட்ட போதுமான காசு இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து ஒரு இமேஜினேஷனை சொல்ற மாதிரி தான், அன்ரியல் சுச்சுவேஷனை சொல்ற மாதிரி தான். இப்போ இல்லை. ஓகே, இல்லை ஆனால் இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை சொல்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது கரெக்ட் தான். ஹேட் ஐ ஹேடுங்கிறது 2 வந்திருக்கு, அப்போ தப்புன்னு யாரும் நினச்சிட வேண்டாம். ஓகே, ஹேட் ஐ ஹேட் எனஃப் மணிங்கிறது கரெக்ட் தான். என்கிட்ட வந்து போதுமான அளவு காசு இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐ வுட் பை எ நியூ ஹவுஸ், நான் வந்து ஒரு புது வீடு வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிஷனல் கிளாஸில் ஹேட் வருது அப்படின்னா இந்த பக்கம் வந்து என்ன வந்திருக்கும், வுட் ஹேவ் ப்ளஸ் V3 வரும். ஓகே, கண்டிஷனல் கிளாஸில் ஹேட் வருது அப்படின்னா இந்த பக்கம் இப்போ இஃப் வச்சு உங்களுக்கு ஹேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி அப்படின்னு வந்திருந்தா இந்த பக்கம் என்ன வந்திருக்கும், வுட் ஹேவ் ப்ளஸ் V3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வுட் மட்டும் வந்திருக்க கூடாது, வுட் ஹேவ் வரணும். ஓகே, வுட் ஹேவ் வரணும், அதுக்கப்புறம் V3 வரணும். பைங்கிறது வந்து V1. ஓகே, ஸோ V3 வரணும், BOUGHT, பாட். ஓகே, ஐ வுட் ஹேவ் பாட் அ நியூ ஹவுஸ். ஸோ வுட் ஹேவ் ப்ளஸ் V3 வந்து வந்திருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. There is a spectrum of seas around that land which attract tourists of all ages. ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான There is a spectrum of seas. ஸோ பல வகையான கடல் அங்கே இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு பரந்த கடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஸ்பெக்ட்ரம்ங்கிறதா வந்து என்னது, நவுன். ஓகே, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல விச் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனன். இது எதை குறிக்குது, நார்மலாக அதுக்கு முந்தின வேர்டுன்னு எடுப்போம், பட் இங்கே லேண்டை குறிக்கலை. எது வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு, அட்ராக்ட் டூரிஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ், டூரிஸ்ட்டை வந்து எது அட்ராக்ட் பண்ணியிருக்கு, லேண்டா, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸா. ஓகே, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸ் தான். அப்போ இதில் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து எந்த சப்ஜெக்டை குறிக்குது அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரமை தான் குறிக்குது. ஓகே, ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி சிங்குலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்பு தான் வந்திருக்கணும். இதோட வேர்பு இங்கே இருக்குது, இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தனால. ஓகே, இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட வேர்பு வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல்,
இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்குலர் வெர்ப் தான் வந்திருக்கணும். அட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சியில் தான் வந்து எரர் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. He told me that the strange behavior of his son was upsetted him. ஸோ இந்த இடத்துல பார்த்த உடனே இங்கே தான் எரர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, பட் என்ன எரர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் சொன்னான் த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், ஒரு விசித்திரமான பிஹேவியர். யாரோடது? அவனுடைய சன்னோடது. அவனுடைய சன்னோட விசித்திரமான பிஹேவியரால் அவன் வந்து அப்செட் ஆகணும். ஓகே, அது வந்து அவனை அப்செட் பண்ணுச்சு. ஓகே, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வாஸ் அப்செட்டட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்செட்டட் அப்படிங்கிற மாதிரி வரவே செய்யாது. அப்செட் 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 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்செட்டட் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி வரவே செய்யாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு தப்பு. இந்த இடத்துல வந்து அப்செட்டட் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, இப்போ வாஸ் பிளஸ் V3 போட்டிருந்தா அது வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகே, இவங்க அந்த மீனிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பேசிவ் வாய்ஸ் தேவையா? இங்கே பேசிவ் வாய்ஸ் தேவையில்லை. அவனோட பிஹேவியர் அவனை அப்செட் பண்ணுச்சு. பிஹேவியர் தான் அப்செட் பண்ணுச்சு. பிஹேவியர் வந்து இவனால் அப்செட் பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வரல. ஓகே, அப்படி வந்திருந்தாலும் இங்கே பை ஹிம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் அவனை அப்செட் பண்ணுச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? வாஸ் பிளஸ் V3லாம் தேவையில்லை, வெறும் அப்செட் அப்படிங்கிறதா வந்திருக்கணும். ஓகே, அவனோட பிஹேவியர் அவனை அப்செட் பண்ணுச்சு. இது பாஸ்ட்ல வந்திருக்கு. ஓகே, இப்போ ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. ஹிஸ் ஓல்டு மதர் செட் மே யூ சக்சீட் இன் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் மை சன். ஓகே, இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மெயின் வேர்ப் எப்படி இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய வேர்ப் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி டென்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஓகே, இது ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரியே இருக்கணும். மே யூ சக்சீட் இன் ஆல் யுவர் எஃபர்ட் மை சன். ஓகே, ஸோ மேக்கு அப்புறம் V1 வரணும். சக்சீடுங்கிறது V1 தான். ஈடி இருக்குது V2 நினச்சிடாதீங்க. சக்சீட் அப்படிங்கிறதே V1 தான். ஓகே, சக்சீடட் அப்படிங்கிறது தான் V2ஆக இருக்கும். ஸோ இது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே எரரே கிடையாது. ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே ஆன்சர். நோ எரர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த யூனிவர்சிட்டி ஹேஸ் புட் அவே த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபார் த செகண்ட் டைம் நவ் டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸால், ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூஸால் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமை ரெண்டாவது டைமாக என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டாவது டைமாக எக்ஸாமை என்ன பண்ணுவாங்க? எக்ஸாமை போஸ்ட்போன் தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரேசல் வேர்போட எரர் தான். ஓகே, புட் அவேனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து பாதுகாப்பாக வைக்கிறது, இல்லைன்னா வெளியில் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, ஆனால் இங்கே வந்து போஸ்ட்போன் பண்ண அந்த மீனிங்கில் வரணும். ஓகே, புட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அப்போ இந்த இடத்துல புட் அவே வந்திருக்கக்கூடாது, புட் ஆஃப். ஓகே, புட் ஆஃப் த செமஸ்டர் அப்படின்னா செமஸ்டரை வந்து தள்ளி போட்டாங்க, அதான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆப்ஷன் ஏல தான் எரர். There is no book in the English language which is as interesting as this one. இதே மாதிரி எரர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த சீரீஸ்ல. ஓகே, அதாவது இந்த புக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நோ புக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா புக்கையும் குறிக்கும், அதில் இந்த புக்கும் சேர்ந்து வந்துடும். ஓகே, அப்போ இந்த புக்கை நம்ம எல்லா புக்கில் இருந்தும் பிரித்து எடுக்கணும். ஓகே, இதை தவிர்த்து மற்ற எந்த புக்குமே வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரணும். அப்போ நோ புக்குன்னு சொல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்கணும்? நோ அதர் புக்குன்னு சொல்லியிருக்கணும். தேர் இஸ் நோ அதர் புக் அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எரர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ விஷ் ஐ ஹாவ் டேக்கன் தட் ஜாப் ஆஃபர். ஓகே, இப்போ ஐ விஷ் அப்படிங்கிறதுமே வந்து என்னது? நான் வந்து அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இது நடக்காத ஒன்று நினைக்கிறது. ஓகே, ஐ விஷ் ஐ ஹாவ் டேக்கன் தட் ஜாப் ஆஃபர். நான் அந்த ஜாப் ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அதை நான் வந்து எடுத்துருக்கணும், அதை நான் வந்து அந்த வேலைக்கு போயிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ நினைக்கிறேன், ஆனால் நான் போகலை. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் இவன் நினைக்கிறது இப்போ நினைக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ இந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து அந்த வேலைக்கு போயிருந்துருக்கணும் அப்படிங்கிறது பாஸ்ட். ஓகே, இப்போ போகிறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்ட்ல இருந்திருக்கணும். இப்போ நான் நினச்சிருக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் வந்து முன்னாலேயே இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது பாஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹேவ் டேக்கன் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட்ல வந்திருக்கக்கூடாது. ஐ ஹேட் டேக்கன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. ஐ ஹேட் டேக்கன் தட் ஜாப் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பியில் தான் வந்து எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. as he seldom or never comes late, so all the
teachers like him. Okay, as he seldom or never comes late, so all the teachers like him. Okay, seldom or never. ஷெல்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா அரிதாக எப்போவாச்சு, ஆர் நெவர்னா எப்போவுமே இல்லை. ஓகே, ஸோ அதாவது இவன் எப்போவாச்சும் இல்லைன்னா எப்போவுமே இல்லைன்ட்டு சொல்லலாம். அவன் லேட்டாக வந்ததே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் வந்து எப்போவுமே லேட்டாக வந்தது இல்லை, அதனால அவனை எல்லா டீச்சர்ஸுமே வந்து லைக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே அஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருக்கிறனால, அவன் வந்து லேட்டாக வராதனால, எப்போவுமே லேட்டாக வராதனால அவனை எல்லா டீச்சருக்கும் பிடிக்கும். ஓகே, இங்கே மறுபடியும் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோனாலும் அதனால் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸோ வந்திருக்க கூடாது. அஸ் ஹி ஷெல்டம் ஆர் நெவர் கம்ஸ் லேட் ஆல் த டீச்சர்ஸ் லைக் ஹிம். ஸோ அவன் இந்த மாதிரி லேட்டாக இது வரைக்கும் வரலை அப்படிங்கிறனால எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டாவதாக ஸோ போட்டது வந்து தப்பு. ஓகே, தேவையில்லை, இது வந்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ரெண்டு வாட்டி ஒரே மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து வந்திருக்கு, அது கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகே, இட் இஸ் அ குவார்ட்டர் டு 10. குவார்ட்டர் டு 10 அப்படிங்கிறது ஒரு டைமை குறிக்குது. 10 மணி ஆகிறதுக்கு இன்னொரு குவார்ட்டர் பீரியட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 மணி நேரம் இருக்குது, 9:45 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இட் இஸ் அ குவார்ட்டர் 10 by my watch, which means we have been waiting here for the last 2 hours. by my watchனா வந்து என்னோட வாட்சில் காட்டுற டைம் படி பார்த்தா இது வந்து இப்போ வந்து 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன காரணம்? அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு கடந்த 2 மணி நேரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் வந்திருக்கு, ஒரு டியூரேஷன் வந்திருக்கு, கரெக்ட் தான். ஓகே, வெயிட்டிங் ஹியர், ஸோ எல்லாமே கரெக்டு தான். வி ஹேவ் பீன் கரெக்ட் தான். ஓகே, இங்கே ஃபாருக்கு அப்புறம் டியூரேஷன் வந்தனால இட் இஸ் ஏ குவார்ட்டர் டு 10. அதாவது இப்போ நம்ம டைம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 8 AM சொல்லுவோமா, இல்லைன்னா 8 AM சொல்லுவோமா? 8 AM தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது ஒரு டைமை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் வந்து நம்ம ஆர்டிக்கிள் போடக்கூடாது. ஓகே, இட் இஸ் குவார்ட்டர் டு 10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த டீச்சர் ஆஸ்க்டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் குவைட் டியூரிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் நடக்கிற டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருக்கணும், அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல குவைட், இந்த குவைட்டுக்கும் QUIET, ஓகே, TEET, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, ET, இது ரெண்டுக்கும் மீனிங்கே மாறும். ஓகே, இந்த குவைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதி அப்படிங்கக்கூடிய மீனிங் வரும். இந்த குவைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு, இல்லைன்னா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குவைட் வந்திருக்கக்கூடாது, இது வந்திருக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து எரர் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். ஹி வாஸ் வெரி தர்ஸ்டி, ஸோ ஐ கேவ் ஹிம் லிட்டில் வாட்டர் டு ட்ரிங்க். அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதனால நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். ஓகே, இப்போ லிட்டில், 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 மூணுக்கும் 3 மீனிங் இருக்குது. வெறும் லிட்டில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கக்கூடிய மீனிங். ஓகே, அதாவது கொஞ்சம் கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ லிட்டில் அப்படிங்கிறதோட மீனிங் அதுதான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அவனுக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லாம் சொல்ல வராங்க. அவன் வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதனால நான் அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் தண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னால இந்த இடத்துல லிட்டில் போட்டிருக்கக்கூடாது. என்ன போட்டிருக்கணும்? லிட்டில் போட்டிருக்கணும். லிட்டில்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். லிட்டில்னா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வரணும். அப்போ லிட்டில் போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மை கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் 2 pets. ஒன் இஸ் எ டாக் அண்ட் அதர் இஸ் அ கேட். ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து எரர் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது, ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, என்னோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட 2 பெட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று டாக்கு, இன்னொன்று வந்து கேட். இப்போ இந்த மாதிரி 2 பொருள் இல்லைன்னா 2 பேரை பற்றி நம்ம பேசுகிறோம், அதில் ஒன்று இன்னொன்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் அதர் வராது, த அதர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஒன் இஸ் எ டாக், த அதர் இஸ் எ கேட், இந்த மாதிரி தான் வரும். ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே,
இப்போ ரெண்டு இதை பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு பீப்புள் ரெண்டு திங்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன் அதுக்கப்புறம் த அதர் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஐ ஹாவ் டூ பிரதர்ஸ், ஒன் இஸ் அ டாக்டர் அண்ட் த அதர் இஸ் அன் இன்ஜினியர். There are two books, one is interesting and the other is boring. Okay, she has two children, one is a boy and the other is a girl. Okay, so இந்த இடத்துல ரெண்டு பேரை பற்றி பேசுகிறோம், இல்லை ரெண்டு பொருளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒன் அடுத்ததாக வந்து த அதர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆர் யூ கன்சிடரிங் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் த ஹோல் கண்ட்ரி. ஓகே, இப்போ கன்சிடர் ஒரு சில நேரம் ஐஎன்ஜி ஃபார்மில் வரும், ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் வராது, ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. எப்போ வரும் எப்போ வராது அப்படின்னா நம்ம ஒரு இதை வந்து பரிசீலனை செய்கிறோம். ஓகே, ஐ எம் கன்சிடரிங் யுவர் ப்ரொப்போசல், உன்னோட ப்ரொப்போசலை நான் வந்து பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, பரிசீலனை. ஓகே, ஒருத்தரோட ப்ரொப்போசலை நம்ம பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி நான் கருதுகிறேன், ஓகே, கருதுதல் அப்படிங்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட்டிவ் ஃபார்ம். ஓகே, அந்த இடத்துல அது ஐஎன்ஜி ஃபார்மில் வராது, அது கண்டினியூஸ் ஃபார்மில் வராது. ஓகே, இப்போ இதில் மீனிங் பார்த்தா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆர் யூ கன்சிடரிங் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் த ஹோல் கண்ட்ரி. ஸோ இந்த நாட்டிலேயே நீங்கள் தான் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே கருதுகிறீங்களா, நீங்கள் பரிசீலிக்கிறீங்களான்னு நீங்கள் சொன்னால் மீனிங் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வருது. அப்போ இந்த இடத்துல கருதுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வருது. அப்போ இங்கே கன்சிடர் அப்படிங்கிறதான் வந்திருக்கணும். அப்போ ஆர் போட்டாலுமே, ஆர் யூ கன்சிடர்னு போட்டாலும் தப்பாயிரும், ஏன்னா ஆருக்கு அப்புறம் V1 வராது. ஓகே, அப்போ இதை மொத்தத்தை நம்ம வந்து மாற்றணும், டூ போடணும். ஓகே, டூ யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் த ஹோல் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்கும். ஆப்ஷன் ஏல தான் வந்து எரர் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐ கேன் ஷுவர்லி சே தட் ஹர் பெயிண்டிங்ஸ் ஆர் மோர் பெட்டர் தென் ஹர் ஸ்கெச்சஸ். ஸோ இது பார்த்தோன்னே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஓகே, அவளோட பெயிண்டிங்ஸ் அவளோட ஸ்கெச்சஸை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்டருங்கிற அட்ஜெக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து மோர் போட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாததுக்கு தான் நம்ம வந்து மோர் போடணும். ஓகே, பட் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பியில் தான் ஏரர். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பெட்டர் அப்படின்னு நார்மலாக சொல்கிறத விட ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோருக்கு பதிலாக மச் போட்டுக்கலாம், மச் பெட்டர் இல்லைன்னா ஃபார் பெட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தா ஓகே தான். ஆனால் மோருக்கு அப்புறம் இன்னொரு கம்பேரிட்டிவ் டிகிரி வராது. ஓகே, கம்பாரிஷனுக்காக தான் இந்த மோரே யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே வந்து கம்பாரிஷன் இருக்குது, கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது அப்படின்னால இங்கே மோர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, டூ யூ நோ தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிவி ஷோ இன் இந்தியா. இதுவும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன் ஆஃப் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளூரல் வரணும். ஏன்னா நிறைய இதுல இருந்து ஒன்றை சூஸ் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிவி ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும், ஷோ கிடையாது ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, அதாவது நிறைய பாப்புலர் டிவி ஷோஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே நிறைய ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரணும், இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, திஸ் கேஸ் இஸ் சீரியஸ், யூ நீட் டு லுக் இன் டு திஸ் மேட்டர் பட் த சிச்சுவேஷன் வில் கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சூன். இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸு, நீ வந்து உடனே இது என்ன அப்படின்னு பார்க்கணும், இல்லைன்னா சிச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரும். ஓகே, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. ஓகே, ஸோ இல்லைனா அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வந்திருக்கணும். ஓகே, பட்டுக்கு என்ன மீனிங், பட்டுங்கிற கன்ஜங்ஷனுக்கு வந்து என்ன மீனிங், ஆனால் இல்லைனா ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஓகே, நீ வந்து இதை உடனே பார்க்கணும், ஆனாலும் சிச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ நீ எதுக்கு பார்க்கணும்? ஓகே, நீ பார்க்கணும், பார்க்கலனா இந்த மாதிரி ஆயிரும். ஓகே, இல்லை என்றால் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்திருக்கணுமே தவிர ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே பட் வந்திருக்கக்கூடாது. இல்லை என்றால் அப்படிங்கக்கூடிய மீனிங்கில் என்ன போடலாம், அதுக்கு நிறையா வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, அதர்வைஸ் போடலாம், எல்ஸ் போடலாம், ஓகே, ஆர் கூட போடலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த மீனிங் கொடுக்கணும், இல்லை என்றால் அப்படிங்கக்கூடிய மீனிங் கொடுக்கணும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. We didn't like the hotel, but we had already paid in full. So we decided to avail of whatever facilities available. Okay. We didn't like the hotel. எங்களுக்கு ஹோட்டல் பிடிக்கல. But we had already paid in full. ஓகே, இன் ஃபுல் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டோம். வர்றதுக்கு முன்னாலே பே பண்ணிட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஹோட்டல் பிடிக்கல. ஸோ வி டிசைடட் டு அவைல் ஆஃப் வாட் எவர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அவைலுக்கு அப்புறம் ஆஃப் வரும், அது கரெக்ட். ஓகே, அவைலுக்கு அப்புறம் ஆஃப் வரும். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் வரும். ஓகே, ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோன்னா வந்து என்னது, ஒன் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி வர்றது. ஓகே, ஸோ அவைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃப், அதுக்கப்புறம் தான் ஆஃப், அதுக்கப்புறம் தான் வந்து எதை அவைல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரணும் சம்திங். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அவைல் ப்ளஸ் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் ப்ளஸ் ஆஃப், அதுக்கப்புறம் சம்திங் வரணும். ஓகே, ஸோ அவைல் ஆஃப் வாட் எவர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஓகே, என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது சம்திங் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு, ஆஃப் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் மிஸ் ஆகுது, அதனால தான் இங்கே எரர் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைல், இங்கே வந்து வீன் வந்திருக்கு. ஓகே, ஸோ வியோட ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் வந்து என்னது, அவர் செல்ஃப்ஸ். ஓகே, அவைல் அவர் செல்ஃப்ஸ். ஓகே, ப்ளூரல்ல வரும், அவைல் அவர் செல்ஃப்ஸ் ஆஃப் வாட் எவர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் தான் வந்து எரர் இருக்குது. இஃப் யூ அப்சர்வ் க்ளோஸ்லி யூ வில் ஃபைண்ட் தட் ஹெர் ஸ்மைல் இஸ் சிமிலர் டு ஹெர் மதர். நீ வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ண அப்படின்னா உன்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும், அவளோட சிரிப்பு அவளோட அம்மா மாதிரியே இருக்கும், அம்மாவோட சிரிப்பு மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அவளோட சிரிப்பு அம்மாவோட சிரிப்பு மாதிரியே தான் இருக்கும். ஸோ சிரிப்பை தான் வந்து இங்கே ஸ்மைலை தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவளோட சிரிப்பையும் அம்மாவையும் கம்பேர் பண்ணல, அவளுடைய சிரிப்பையும் அம்மாவோட சிரிப்பையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஹெர் ஸ்மைல் இஸ் சிமிலர் டு ஹெர் மதர்ஸ்ன்னு போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். மதர்ஸ்னா அம்மாவுடைய என்னது ஸ்மைல் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அப்போஸ்ட்ராபி எஸ் போட்டிருக்கணும். ஓகே, ஹெர் மதர்ஸ், அவளுடைய அம்மாவுடைய ஸ்மைல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணும். நீங்கள் ஹெர் மதர்னு போட்டிருந்தா அவங்க அம்மா மாதிரி சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி தமிழில் அந்த மாதிரி சொல்கிறது கரெக்டு தான். பட் இங்கே மீனிங் எப்படி ஆயிரும், அவளோட ஸ்மைலையும் அம்மாவையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் அவளுடைய ஸ்மைலையும் அம்மாவோட ஸ்மைலையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. ஸோ 20 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.